ஸோ இந்த கணக்கு இந்த மெத்தடு தான் போடணும். 3:5. இது வந்து ராஜு, இது வந்து பீட்டர். என்ன ஆகுதுன்னா இன்கம் வந்து 2500 2 பேருக்குமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னவா மாறுது ரேஷியோன்னா 11:15 மாறுது. இப்போ சொல்லுங்க பார்த்து ஆன்சர். இப்போது பீட்டரோடைய சேலரி என்னன்னு கேட்குறது. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதில் 8 வருது, இதில் 10 வருது அப்படின்னா ரெண்டும் சமம் கிடையாது. அப்போ டிஃப்ரென்ஸ் சமம் இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், இந்த கீழே இருக்கிற டிஃப்ரென்ஸும் இந்த மேலே இருக்கிற டிஃப்ரென்ஸை மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? பண்ணிவிட்டு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ரேஷியோ என்ன, புது ரேஷியோ என்ன வரும்? 8, இங்கே வித்தியாசம் 10, ரெண்டும் சமம் கிடையாது. சமம் இல்லைன்னா என்ன பண்ண சொன்னான்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் மேலே இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். இப்போ இந்த 2 இது கூட பெருக்கணும். அப்போ என்னவா மாறும்? 22:30 மாறும். இந்த 4 மேலே பெருக்க போகிறீங்க, 12:20. ஓகேவா? இப்போ வித்தியாசம் பாருங்கள், 10 10 சமமாக இருக்கா? அப்போ 10 பகுதி 2500க்கு சமம். இப்போ 10 பகுதி 2500க்கு சமம் அப்படின்னா ஒரு பகுதியோட மதிப்பு 250. என்ன கேட்குறான்னா வாட் இஸ் த சேலரி ஆஃப் பீட்டர்? ஒன்ஸ் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரேஷியோவை நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இதை எடுக்க தேவையில்லை. அப்போ எதை மட்டும் எடுக்கணும்னா அதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். இப்போ பீட்டருக்கு இது ராஜு, இது பீட்டர். அப்போ பீட்டருடைய வருமானத்தோடைய பகுதி என்ன? 20. ஓகேவா? ஸோ அப்போ 20 parts equal to 20 into 250. 2 0 அப்படியே போட்டுங்க. 2 25 50. ஸோ அப்போது என்ன வரும்? பீட்டரோட சேலரி வந்து 5000.